கனமழையால் சென்னையின் பல்வேறு இடங்கள் வெள்ள நீரால் சூழப்பட்டுள்ளன. வீடுகளில் தேங்கியுள்ள நீரை உடனடியாக வெளியேற்ற மாநகராட்சி அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்டவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். போக்குவரத்து வசதி இல்லாமல் ரொம்ப பாதிக்கப்படுறோம். இந்த அரசாங்க துரித நடவடிக்கை மேற்கொண்டு பொதுமக்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாம் செஞ்சாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு கோரிக்கை வைக்கிறோம். பொதுமக்களுடைய எண்ணம் இதுதான். இது ரொம்ப சிரமமாக இருக்குது. இந்த மாதிரி இவ்வளோ தண்ணி பார்த்ததே இல்லை. இந்த இதில் இவ்வளோ நின்னதே கிடையாது. இது நம்ம இவ்வளோ சர்வீஸில் பார்த்ததே கிடையாது. அரசாங்கம் தான் நடவடிக்கை எடுத்துருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது காலையில் இன்றைக்கி ஆஃபீஸ் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தண்ணி நிற்குது. பஸ்ஸு வரல, எப்படி போகுதுன்னு தெரில. மெயினாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. வீடுகளில் தண்ணி புகுந்திருக்கு. பொதுமக்கள் அத்தியாவசிய பொருட்களை எதுவும் வாங்க முடியல. மருத்துவ வசதி இல்லை. இதுமாரி மழைக்கால போராடிக்க தெரிஞ்சதுன்னா சென்னை மாநகராட்சி ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கலாம். இந்தமாரி தண்ணி தேங்கிறதுக்கோ இல்லை ஒரு அவேர்னஸ் கொடுத்துருக்கலாம். மக்கள் ரொம்ப சிரமப்பட்டு இருக்காங்க. காய்கறி கிடைக்கல. எல்லாம் போக்குவரத்துலாம் ரொம்ப பாதிச்சதுனால காய்கறி எதுவும் கிடைக்கல. எதுவுமே முக்கியமான அத்தியாவசியமான பொருள் எதுவுமே கிடைக்கல. எல்லா தண்ணி என்ன ஆகுதுன்னா மெயின் ரோட்ல இருக்க தண்ணி எல்லாம் ரிவர்ஸ் ஆகி வீட்டுக்குள்ள வந்துருது. ஏன்னா இந்த டிச்சி இருக்க தண்ணி எல்லாம் ரிவர்ஸ் ஆகி எல்லாரும் வீட்டுக்குள்ளே வந்துருது. ரிவர்ஸ் ஆகி உள்ள என்னென்ன ப்ராப்ளம், பாத்ரூம் போற தண்ணி எல்லாம் வீட்டுக்குள்ள ரிவர்ஸ் வந்துருது. போரூர் எல்லாம் சில தண்ணி எல்லாம் வீடு உள்ள போயிடுச்சு. சில இப்போ பிரிட்ஜ் அண்டெல்லாம் தண்ணி ரொம்ப ஆழமாக இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து பஸ் எல்லாம் போயிட்டு ஒரு சமயம் பஸ் வந்து வெளியே வர மாட்டிருக்கு. அதனால நிறைய பாதிப்பு, மக்களுக்கு நிறைய பேர் பாதிப்பு ஏற்படுது. வீட்லலாம் நிறைய தண்ணி இருக்கு. அதனால சின்ன பசங்களாம் கஷ்டப்படுறாங்க. நிறைய டிசீஸ்லாம் வருது. அதனால சரிப்படுத்துறதுக்கு யாராவது அனுப்புங்க.